ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 51 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 52வது போட்டியாக இன்றைய தினம் ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் கிரிக்பஸ் ஆப்பில் 2 டீமுக்கும் 11 பிளேயர்கள் கொடுத்துள்ளார்கள். அதனை கொண்டுதான் இந்த கணிப்பு என்பது வெளியிடப்படுகின்றது. பிளேயர்கள் மாறினார்கள் என்றால் கண்டிப்பாக ரிசல்ட் என்பது மாறதான் செய்யும். எனவே அதனை பொறுத்து நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஆர்சிபி அணியில் 11 பிளேயர்கள்: ஜேக்கப் பெத்தல், விராட் கோலி, படிக்கல், படிட்டர், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபோர்ட், கிருணால் பாண்டியா, புவி, யாஸ் தயால், ஹேசல்வுட், சுயாஸ் சர்மா மற்றும் ஆப்ஷனலாக பிலிப் சால்ட். இந்த 11 பேர் ப்ளஸ் ஒரு இம்பேக்ட் 12 பேர் தான் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை அணியில் ரஷீத், மாத்ரே, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, டிவால்ட் பிரேவிஸ், சிவம் டியூபே, தீபக் ஹூடா, தோனி, பதிரனா, நூர் அகமது, கலீல் அகமது, ஆப்ஷனலாக அன்சல் கம்போஜ் இவங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 12 பிளேயரை மட்டும் தான் நம்ம எடுத்து கணிப்பு அப்படிங்கிறத போட்டுட்டு வரோம். பிளேயர்ஸ் மாறும்போது கண்டிப்பாக ரிசல்ட்டு மாறும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா இது ஏன் பதிவு பண்ணுறேன்னா, நிறைய பேர் ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் வருது. பரவாயில்ல, அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். இன்றைய தினம் ஆர்சிபி அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிலிப் சால்ட். இன்றைக்கி உள்ளே வந்தார் அப்படின்னா அவருக்கு சூப்பராக இருக்குது. அவர் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிலிப் சால்ட் அல்லது ஜேக்கப் பெத்தல் 2 பேர்த்தில் யார் வந்தாலுமே எடுத்துக்கலாம். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் பிலிப் சால்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். படிட்டர், அதாவது பிலிப் சால்ட் ஆர் பெத்தல் சொல்லியிருக்கேன், படிட்டர் சொல்லியிருக்கேன், ஜிதேஷ் சர்மா 3 பேர் ஆகிருக்கு. இவங்க 3 பேர் நல்லா பேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஆர்சிபி அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜாஸ் ஹேசல்வுட், யாஸ் தயால் மற்றும் சுயாஸ் சர்மா இடம்பெற்றார் என்றால் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ஆர்சிபி அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பெத்தல் ஆர் சால்ட், விராட் கோலி, ஜிதேஷ் சர்மா, படிட்டர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது சால்ட் அல்லது பெத்தலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆர்சிபி அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜாஸ் ஹேசல்வுட், கிருணால் பாண்டியா மற்றும் புவனேஸ்வர் குமார் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக சென்னை அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஆயுஷ் மாத்ரே, டிவால்ட் பிரேவிஸ், ரவீந்திர ஜடேஜா, தீபக் ஹூடா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பிரேவிஸ் அல்லது ரவீந்திர ஜடேஜாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் நூர் அகமது, பதிரனா மற்றும் கலீல் அகமது போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஆயுஷ் மாத்ரே, டிவால்ட் பிரேவிஸ், ரவீந்திர ஜடேஜா, தோனி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பிரேவிஸ் அல்லது ஜடேஜாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்.
சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் நூர் அகமது, பத்தீரனா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேர்களே, இந்த ஆட்டத்தில் முதல் ஹிண்டாக ஓப்பனிங் இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் மற்றும் ஒரு பந்து வீச்சாளர் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. குறிப்பாக பந்து வீச்சாளர் 3 விக்கெட் அல்லது 4 விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இரண்டாவது ஹிண்டாக லெஃப்ட் ஹேண்டட் ஆல்ரவுண்டர் மற்றும் ஒரு பந்து வீச்சாளர் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். RCB அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.